கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸை எப்படி லோக்கலாக ஹோஸ்ட் பண்ணுறது உங்களோட பிசியில இருந்து ஃபார் லேர்னிங் டெஸ்டிங் அந்த மாதிரி பர்பஸ்க்காக. அதுக்கு உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பேர் வந்து ஜாம்ப். இந்த ஜாம்ப் தான் உங்களுக்கு வெப் சர்வராக ஆக்ட் ஆகும். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையானது வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல். ஓகே, நவ் இப்போ வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நேராக உங்கள் கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேரோட பேர் வந்து ஜாம்ப்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதில் வந்து டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதோ அதை பார்த்து கிளிக் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. யா என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்கிறனால எக்ஸிட்னு காட்டுது. உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் இந்த ஸ்டெப்பை கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் நம்மளுக்கு தேவையான ஃபைல் வந்து வேர்ட் ப்ரெஸ். யா வேர்ட் ப்ரெஸ் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு ஃபஸ்ட்டு யூஆர்எல் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் போய் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதுவும் ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸிட்னால என்கிட்ட ஷோ ஆகுது ஒரு பாப்அப். ஓகே, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டாலேஷன் நார்மலாக இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர். யா ஒரு பாப்அப் வரும். இதை வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ப்ரோக்ராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அது மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு நெசசரியானது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, MySQL, PHP, PHP admin இது மட்டும் தான் நம்மளுக்கு நெசசரி. மற்ற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஃபால்ட்லேயே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, உங்களுக்கு எந்த ஃபோல்டர்னு கேட்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் ஜாம் சர்வர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டேன். தென் கேன்சல். ஓகே, யா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து ஜாம் சர்வரோட இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவோம். யா ஓகே, யா நம்மளுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. யா எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேர்ட் ப்ரெஸ்க்குரிய எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். நான் நான் வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ஜாம் சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்க ஃபோல்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹச்டி டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் தான் நம்ம இந்த இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று வச்சுருக்கேன். அதனால் இதோட பேரை வந்து நான் வேறு ஃபோல்டரோட நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். லைக் டெஸ்ட்டுன்னு. ஓகே, டெஸ்ட்டுன்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஃபைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ இந்த கண்டென்ட்லாம் பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ் வேணும். நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஜாம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். ஜாம் சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜாம் சர்வர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜாம் கண்ட்ரோல் பேனல்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் பிசியில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்பாச்சியும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் MySQL பக்கத்தில் இருக்க அட்மினை கிளிக் பண்ணிக்கோங்க.
தென் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ரீடாக்ட் பண்ணி ஒரு பேஜ் கூட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பி மை அட்மின் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ்டோட இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். நான் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்து டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். தென் கிரியேட். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிட்னு இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்கோர் டிபின்னு வச்சுக்கிறேன். ஓகே, யா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நேராக வேர்ட் ப்ரெஸ்ஸை நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லோக்கல் ஹோஸ்ட் ஜஸ்ட் ஹிட் என்டர். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே அந்த ஹச்டி டாக்ஸ்குள்ளே இருந்த ஃபோல்டர் ஃபுல்லாக ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். யா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸோட லோகோ வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். யா இங்கே இதுக்காக இந்த ஸ்டெப்புக்காக தான் நம்ம முன்னாடியே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். ஜஸ்ட் லெட்ஸ் கோ, கிளிக் லெட்ஸ் கோ. யா இங்கே வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ் நம்ம அங்கே என்ன நேமில் கிரியேட் பண்ணுமோ அதே டேட்டா பேஸ் நேம் தான் இங்கே இருக்கணும். நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். மேபி நம்ம கேபிட்டல் ஸ்மால் அப்படின்ற வேரியேஷனுக்காக நான் காப்பி பண்ணிக்கிறேன். யா எப்பயுமே நம்மளோட டேட்டா பேஸோட யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து கிடையாது. ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா லோக்கல் ஹோஸ்ட். தென் இது வந்து வேர்ட் ப்ரெஸ்க்காக கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனால டபிள்யூபி, தென் சப்மிட். யா இப்போ வந்து ரன் த இன்ஸ்டாலேஷன். இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாகவே வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. யா இதில் தான் நம்மளோட சைட் என்ன மாதிரி ஒரு சைட், நான் வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ளே போய்க்கிறேன். நேம் வந்து ஜஸ்ட் ஒன் பைட்டுன்னு வச்சுக்கிறேன். யா பாஸ்வேர்டு வந்து பேசிக்காக டெஸ்ட்டுன்னே வச்சுக்கிறேன் நான் பாஸ்வேர்டை. கண்டினியூ யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு யா கொடுத்துக்கலாம் செக் பாக்ஸை. யா மெயில் ஐடி வந்து மேபி கொடுக்கும்போது ஒரிஜினல் மெயில் ஐடியை கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. யா ஓகே, இந்த செக் பாக்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாலேஷன். யா இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாகின் போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் இந்த நேம்லாம் கேட்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த பேஸ், அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் ஒன் பைட், ரிமெம்பர் மீ, பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்த டெஸ்ட், தென் லாகின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு வேர்ட் ப்ரெஸ்ஸை அப்பாச்சியோட. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் டெஸ்ட் வெப் அட்மின் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.